காலேஜ் லைஃப் ரொம்ப அழகானது இல்லை? நம்ம எல்லாரும் காலேஜ் படிக்கிறப்போ ஏன்டா இந்த காலேஜ் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் காலேஜ் படித்து முடிக்க போகிற அந்த லாஸ்ட் செமஸ்டரில் தான் நம்மளுக்கு லைஃபோட பயமே ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி ஃபைனல் இயரில் ஃபைனல் டே. 3 வருஷம் வந்த இடம், ஆனால் இன்றைக்கும் இந்த இடம் எல்லாமே புதுசாக தெரியுது. ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருக்க நம்ம எல்லாரும் எடுத்த மார்க்குக்கு கிடைச்ச டிபார்ட்மெண்ட் போதுன்னு வந்து சேர்ந்துடுறோம். ஆனால் 1 வருஷம் போனதுக்கப்புறம் தாங்க தெரியும் நம்ம லைஃபுக்கும் நம்ம படிக்கிற படிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. பிடிக்காத கோர்ஸு 1 வருஷம் படிச்சிட்டோம், இன்னும் 2 வருஷம் தான் படித்து முடிச்சிடலான்னு படிச்சுட்டு இருக்க பசங்க தான் மெஜாரிட்டியே. அப்படி படிக்கிற பசங்களில் நானும் ஒருத்தன். டேய் குரு, காலேஜ் முடிச்சுட்ட, நெக்ஸ்ட் பிளான் என்னடா? படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிற தீவா? கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ப்பா. மச்சான், மேலே எதனா படிக்க போறியா இல்லை பிஸ்னஸ் பண்ண போறியா, ஜாப் பண்ண போறியா, என்ன பண்ண போற? என்கிட்ட எல்லாரும் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. அதை தான் நானும் கேட்குறேன். லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் யார்கிட்ட போய் கேட்குறது? நான் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. டேய் குரு, நெக்ஸ்ட் பிளான் என்னடா? காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு எல்லாரும் ஒரு பிளான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலையே. லைஃப்பில் நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறோமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க லைஃப் நம்மளுக்காகவா இல்லை நம்ம சொசைட்டிக்காகவான்னு. ஸ்கூலில் மார்க்காக ஓடணும், காலேஜில் டிகிரிக்காக ஓடுறோம், இதுக்கப்புறம் வேலைக்காக ஓட போகிறோம். இப்படி ஓடிட்டுருக்க இந்த லைஃப்பில் நீ தோற்றுருவேன்னு பயப்பட மாட்டேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் பயப்படுவேன். நம்ம தோத்துட்டா சுற்றி இருக்கலாம் உன்னை பார்த்து சிரிப்பான், அதுவே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா உன்னை கம்பேர் பண்ணுவான். நீ டிஃப்ரெண்ட்டாக போனால் உன்னை ஜட்ஜ் பண்ணுவான். இனிமேல் என் லைஃப்பில் நான் தான் டிசிஷன் எடுப்பேன். ஒரு வேளை அதில் தோக்கலாம் இல்லை ஜெயிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக போராடுவேன். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஹீரோ தான். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஸ்டோரிக்கு நம்ம ப்ரொடியூசர் இல்லை. காலேஜில் அரியர் இருக்கலாம், கரியரில் கன்ஃபியூஷன் இருக்கலாம், லவ்வில் ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனால் இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி தேட்டர் விட்டு வெளியே போகிறோம் தான் மிகப்பெரிய லூசரே. லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கலாம், கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபை மாசாக மாற்றணும்னா அந்த டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். என் லைஃபோட ஸ்டோரியை யார் வேணால் எழுதிட்டோம், ஆனால் கிளைமேக்ஸை நான் தாண்டா எழுதுவேன். என்னோட லைஃப்பில் காலேஜ் முடிஞ்சிடுச்சு, ஆனால் என்னோடய லைஃபோட கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கேள்வி கேட்குறவன் தான் வாழ்க்கையோட வழியை கண்டுபிடிப்பான். அந்த கேள்வியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ கேட்காதீங்க, உங்ககிட்ட கேளுங்க.